வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் கூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் மருளிடும் அனுதனும் நேர்முகம். நான் மாரியம்மன் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூர்ண நிம்மதி சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கந்தபுராண தொடர் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது. ஆனால் இன்று நம்ம கந்தபுராணம் 20வது பாகம் பார்க்க போகிறோம். இந்த பாகத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? முருகப்பெருமான் கையில் வேலானது, ஞானவேல், சக்தி வேலானது அம்பாள் இன்னைக்கு கையில் கொடுக்க போகிறாங்க. அந்த நிகழ்வை தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோன்றதுனால எல்லாரும் துடிப்போடு எந்திரிச்சு உட்காந்துருங்க. நாம பதிவுக்குள்ள போயிடலாம். பல மக்கள் இடத்துல இந்த பதிவானது இன்னும் சென்றடையணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்க. கந்தபுராண தொடரானதை படிக்கிறது ரொம்ப நல்லது. படிக்க முடியலனாலும் இது போல ஒரு சகோதரி சொல்றாங்க, அது கேளுங்க அப்படின்னாவது நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க எல்லாரையும் இதை கேட்க சொல்லுங்க. அந்த புண்ணியம் உங்களை சேரட்டும். சரியா? சரி, இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு 3 தகவலை பார்த்துட்டு தான் பதிவுக்குள்ளே போக போகிறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, நேற்றைய பதிவு யாரெல்லாம் பார்த்தீங்க, பார்க்காதவங்களுக்காக ஞாபகம் ஊட்டும் வகையில் தான் இந்த தகவலானது சொல்கிறேன். அதாவது நம்ம அடுத்த வேல்மாறல் பூஜை எங்கே நடத்த போகிறோம் அப்படின்னு சித்தூர் மாவட்டத்தில் ஏகாம்பரக்குப்பத்தில் சிவசுப்பிரமணிய திருக்கோவில் தான் நடைபெற உள்ளது. நடைபெற உள்ள நாளானது 16/6/2026 செவ்வாய்க்கிழமை என்று நடைபெற உள்ளதுங்க. இதை பற்றிய முழு தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் வீடியோ பதிவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேற்று தான் கொடுத்துருக்கேன், அதனால் மறக்காமல் போய் பாருங்க. முடிஞ்சவரை எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, முருகனுடைய அருள் நிறைந்த குக அக்ஷய துதி. ஒரு சகோதரி கேட்டாங்க, இந்த பேர் எப்படிமா நீங்க வச்சீங்க அப்படின்னாங்க. முருகன் என்றாலே அக்ஷயம் போல நமக்கு அருளை வாரி வாரி கொடுக்குறாரு. அக்ஷயம் என்ற வார்த்தையை முருகன் கொடுத்தது தான். அதனால குக அக்ஷய துதி, குக அக்ஷய துதி, அதுக்கப்புறம் திருப்புகழ் புத்தகம், இது ரெண்டுமே தேவைப்படுறவங்க கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு தெரிய வச்சுறேன். சரி, மூன்றாவதா இன்னும் ஒரு தகவல் என்ன தெரியுமா? கடைசியாக பாகம், அதாவது 19வது பாகத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது கந்தபுராண தொடரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். வள்ளி தெய்வானை தாயார் எப்படி தோன்றினாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். பல பேர் ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமான பதில்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்னால் உடனே அந்த ஷார்ட் வீடியோவை எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. வேல்மாறல் பூஜையில் கொஞ்சம் பிஸியானதுனால, அடுத்தடுத்த வேலைகள் இருந்த காரணத்தினால இப்போ நம்ம கந்தபுராணம் தொடர ஆரம்பிக்கிறோம் போது அந்த கேள்விக்குண்டான பதில் யார் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு 3 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து குலுக்கல் முறையில் 3 பேரை தேர்ந்தெடுத்து அறிவிச்சுட்டு நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். சரியா? சரி, கேள்வி என்ன அப்படின்னா, வள்ளி தெய்வானை தாயார் எப்படி பிறந்தாங்க? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இல்லையா? முருகப்பெருமான ஆட்சி செய்யும் அழகானதை விஷ்ணு பகவான் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாராம். 2 துளிகள் விழுந்துச்சான். அதுல ஒரு துளி அமிர்தவல்லி, இன்னொரு துளியில சுந்தரவல்லி அப்படின்னு 2 பெண்கள் தோன்றுறாங்க. அவங்க தான் பிற்காலத்துல வள்ளி தெய்வானியா உருவெடுத்து முருகப்பெருமான மனம் புரியுறாங்க. இதுதான் இந்த கேள்வி. அதுக்கான பதில் சரியா எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து ஒரு 11 பேரை தேர்ந்தெடுத்திருக்கேன். யார் யார் அந்த 11 பேர்னு பார்த்துருமா? பூர்ணிமா காஞ்சிபுரம், ரங்கநாயகி ஜெயசங்கர், மேகலா வெங்கட் திருவள்ளூர், ராகினி ஈரோடு, ரஞ்சிதா குமரேசன், வசுமதி சோழிங்கநல்லூர், தேவி காசிநாதன் காரைக்குடி, திலகவதி திண்டிவனம், கீதா திருச்சி, ஜீவிதா சென்னை, சுப்புலட்சுமி முக்கூட்டுமலை. அது எங்கங்க இருக்குது முக்கூட்டுமலை? புதுசாக கேள்விப்பட்டேன் நான், முக்கூட்டுமலை. சரி, இந்த 11 பேரில் யார் இந்த பாக்கியசாலிகள்? 3 பேர் பார்த்துருமா? எல்லாரும் ஆசையாக இருப்பீங்க. இன்னும் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக முருகன் கொடுப்பார் பரிசு. சரியா? ஒரு சீட்டு. ரஞ்சிதா குமரேசன் 5வது பேராக வந்திருக்குங்க. நான் பேர் சொல்கிறவங்க எல்லாரும் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனடியாக முடிஞ்ச ஒரு 2 நாள் தான் டைம் தருவேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுத்துட்டிங்கன்னா நான் வேறு இன்னொருத்தருக்கு கொடுத்துருவேன். அதையும் சொல்லிடுறேன். யாரெல்லாம் தொடர்ந்து கந்தபுராணத்தை கேட்குறீங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிடும். மேகலா வெங்கட் திருவள்ளூர். சரியா? 3வது பேர். இவங்க பேர் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க என்னை எப்போவுமே மயிலுன்னு கூப்பிடுவாங்க. ராகினி அம்மா ஈரோடு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஓகே. பரிசு பெற்ற இந்த 3 பேரும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மீதி எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். இந்த 11 எவ்வளோ பேரில் 11 பேர் நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் வேலை வருவார். சரியா?
சரி, நம்ம அடுத்தடுத்து பாகத்துக்கு போயிடுவோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாம இன்று பார்க்கக்கூடிய தலைப்பானது போருக்கு எழுந்த படை. அதாவது இவ்வளவு நாள் வந்து குழந்தையா இருந்த முருகப்பெருமான் போருக்கு கிளம்ப போறார். அதுதான் போருக்கு எழுந்த படை. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கைலாயத்துல சிவன் பார்வதி இருக்கிறாங்க. அம்மையப்பனை தரிசனம் செய்யறதுக்காக வேண்டி கந்தகிரியிலிருந்து முருகப்பெருமான் தன்னுடைய நவ வீரர்களோட அம்மையப்பனை வணங்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி வராரு கைலாயத்துக்கு. வந்ததும் அம்மையப்பனை பார்த்ததும் அவ்வளோ ஒரு அளவிலா மகிழ்ச்சி. இவரை விட அவங்க 2 பேருக்குமே வந்து தன்னுடைய பிள்ளை, அதாவது முருகப்பெருமான கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு பார்வதி ஆகட்டும் சிவபெருமானாகட்டும் அள்ளி கொஞ்சி அவங்க மகிழ்கிறாங்க. இந்த ஆனந்தமான இந்த தருணத்துல சரியா வந்து உள்ள வராங்க. யாரு வராங்க அப்படின்னா, இந்திரர், அதுக்கப்புறம் பிரம்மா, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் வந்து சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு வராங்க. எதற்காக வராங்க? அவங்க வேலையாக தான் வருவாங்க. எந்த ஒன்றும் சொல்லுவாங்கல்ல, பிரச்சனைன்னு ஒன்று இல்லைனா சாமிக்கு அர்ச்சனைன்றது ஒன்று இல்லை அப்படின்வாங்க. அதுபோல் இவங்களோட பிரச்சனைக்கு தீர்வை ஏதாவது ஐயன் வந்து கொடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க வராங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் சூரபத்தனும் அவருடைய தம்பிமார்களும் வந்து தேவையில்லாத அட்டகாசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இருப்பிடத்தெல்லாம் பிடிங்கிட்டு, இவங்களுடைய அந்தஸ்து எல்லாத்தையுமே வந்து பிடிங்கிட்டு, அசுரர்கள் தானே அங்கே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க முடியும்? இதை வந்து நம்ம சிவபெருமானிடம் முறையிடணும் அப்படின்னு சரியான நேரத்துக்கு தான் அங்கே வராங்க. வந்து பார்த்தா கந்த பெருமானும் இருக்கிறாரு, சிவபெருமான் பார்வதியோடு இருக்கிறாரு. எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை சொல்றாங்க. சொல்லியதோட இவங்களுடைய கஷ்டத்தையும் இவங்க சொல்றாங்க. பிரச்சனைகள்லாம் தீர்வா வந்து திருக்குமரன் தோன்றுவான்னு சொன்னீங்க. அழகா திருக்குமரனும் தோன்றி உங்க பக்கத்துல இருக்காரு. நீங்க சொன்னது போல அந்த அசுரனை மாய்க்க எப்போ திருக்குமரன் வர போறாரு, எப்போ அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு இவங்க எல்லா தேவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி கேட்குறாங்க. சிவபெருமானும் பார்த்தாரு, எவ்வளவு நாளைக்கு இவங்கள கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லாத அட்டுழி அட்டகாசம் எல்லாம் சூரபத்மன் வந்து செய்துக்கிட்டு இருக்கானே. சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய கந்தனிடம் வந்து சொல்றாரு, முருகா, நீ தோன்றியதன் காரணம் என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதற்கான நேரமானது வந்துருச்சு. இப்போ நீ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேணும். தேவர்கள் படும் கஷ்டத்தை எல்லாத்தையும் நீதான்ப்பா போக்கணும் அப்படின்னு நீ வந்து போருக்கு தயாராகு. போரிட்டு சூரபத்மனை வென்று தேவர்கள் எல்லாருக்கும் நல்வாழ்வு கொடு அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய உருவமாகவே தன்னுடைய பிள்ளையை பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னதான் உலக நன்மைக்காக இருந்தாலும் சரிப்பா நீ போய் போரிடு அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவரை சும்மா சாதாரணமா அனுப்பலையா. அதாவது முருகப்பெருமானா போருக்கு போகணும் சும்மா சாதாரணமா அனுப்பல. என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்து எப்பேற்பட்ட வீரர்களையும் தன்னுடைய மகனுக்கு கூட துணையா போகணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் என்ன ஏற்பாடெல்லாம் செய்யறாருன்னு பாப்போமா? இப்ப இந்த நிகழ்வு பேசிக்கிட்டு இருக்கும் போதே முருகப்பெருமான், அமர்ந்திருந்த முருகப்பெருமான் துடிப்போட எந்திரிச்சு நிக்கிறாரு. ஏன்னா அப்பா வந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இவர் வந்து எந்திரிச்சு கம்பீரமா எந்திரிச்சு நின்று அந்த தோரணையை பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்ததா. இந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் முருகன் வந்து இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு அப்படி நிக்கிற அந்த தோரணை இருக்கு பாருங்க, அவ்வளோ ஒரு அழகு இல்லையா? அப்பா சொல்வதை கேட்கறது கம்பீரமா எந்திரிச்சு நிற்கிறாரு கந்த பெருமான். ஐயனே, நீங்கள் என்ன சொன்னாலும் அதன் கட்டளைப்படியே நான் நடக்கிறேன் அப்படின்றத முருகப்பெருமான் சொல்லாம வந்து சொல்றாரு. இப்போ சிவபெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு துணையாக இந்த 1,09,000 வீரர்கள் இருக்காங்களே, நவ வீரர்களோடு சேர்த்து அந்த 1,00,000 பேர், அதுக்கப்புறம் இந்த 9,09,000 பேரும் உன்னுடன் வருவாங்க. அதை தாண்டி நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆயுதங்களும் உனக்கு பக்க பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னென்னலாம் கொடுக்குறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 11 ஆயுதங்கள் கொடுக்குறாரு. கொடி, வாள், குலிசம், வஜ்ராயுதம், அம்பு, அங்குசம், கண்டமணி, தாமரை, தண்டம், வில், மழுனி, கோடாரி என்ற 11 ஆயுதங்களை கந்தனை அடைந்தன. ஐயன் வந்து சொன்ன கணத்திலேயே வந்து கந்தனுடைய கைகளில் வந்துருச்சு. எல்லாத்தையும் தாண்டி 12ஆவதா ஒரு ஆயுதம் கொடுக்குறார். அது என்ன? வேல். அந்த வேலானதை சும்மா சாதாரணமாக எடுத்து இந்த ஆயுதங்களை கொடுக்குற மாதிரிலாம் ஐயன் வந்து கொடுக்கல. அதாவது ஈஸ்வரன் வந்து கொடுக்கல. அவருடைய முழு சக்தியையும் ஆற்றலையும் இறக்கியவாறு ஒரு ஆயுதம், அதாவது வேல் போன்ற ஒரு ஆயுதத்தை அவருடைய சக்தியை கொண்டு உருவாக்குறார் ஒரு வேலானதை. அந்த வேலானதை, இந்த ஆயுதங்களெல்லாம் முருகப்பெருமான் கையில் கொடுத்தாலும் ஆனால் வேலானதை மட்டும் ஈசன் வந்து கொடுக்கல. ஈசன் யாரிடம் கொடுக்கிறாரு? தன்னுடம்பில் சரிபாகத்தையும் கொடுத்த பார்வதி தாயாரிடம் அந்த வேலானதை ஈசன் வந்து கொடுக்கிறார். ஈசனுடைய சக்தியே அளவில்லாதது. அப்பேற்பட்ட ஈசனுடைய முழு சக்தியும் தாங்கிய வேலாக வேல் வந்து இப்ப நிக்குதுங்க. ஆனா அதை சக்திக்கெல்லாம் சக்தியா இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தியிடம் வந்து அந்த வேலானதை சிவன் வந்து கொடுக்கிறாரு. அம்பாள் அப்படி பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்ச அந்த கணமே அம்பாளுடைய சக்தி,
அம்பாளுடைய சக்தியானது சிவபெருமான ஒரு நிமிடம் கண்ணித்து அப்படி பார்க்கறாரு. அப்படி அம்பாளுடைய முழு சக்தியை யார் கொடுக்குறாரு? தன்னுடைய பிள்ளைக்காக கொடுக்க போறாங்க. தன் பிள்ளையானவன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிழலாட்ட போறான், போருக்கு போறான் போது அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஆயுதத்தை தன் கையில் கொண்டு போகணும் அப்படின்னு சிவபெருமானுடைய ஆற்றலும் இருக்கு, மகா ஆதிபரா சக்தியுடைய ஆற்றலையும் அந்த வேலானதுல அம்பாள் செலுத்துறாங்க. இப்போ ஞானத்தின் உருவமாக அந்த வேலானது விளங்கி நிற்குது. ஆமாங்க, அதாவது இந்த வேலானதை நம்ம முருகப்பெருமான் கையில கொடுக்கும்போது அம்பாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த வேலானது உன் கையில் வந்த பிறகு வேலின்றி முருகன் இல்லை, முருகனின்றி வேலில்லை, தர்மத்தை நிலைநாட்டவும் ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்கவுமே இந்த வேலானது உன் கையில் இருந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அம்பாள் மிகப்பெரிய ஒரு சக்திய வாக்கா முருகனிடம் அம்பாள் கொடுக்குறாங்க. அதாவது முழுக்க முழுக்க தர்மத்தை நிலைநாட்டணும். அம்பாளுடைய கோரிக்கையும் இதுதான், தர்மத்தை நிலைநாட்டணும். முருகன்று வேலில்லை, வேலின்றி முருகனில் என்ற பெயரை நீ நிலைநாட்டணும். தர்மத்தின் வழியில நீ செல்லணும். உன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு ஞானமானதை புகட்டும் வழியிலும் இந்த வேலானது அமையணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சத்திய வாக்கா அம்பாள் இவ்வளோ ஆற்றலையும் சக்தியும் நிரப்பிய ஞானத்தின் வடிவமாக வேலானத முருகப்பெருமான் இடத்துல தாயார் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அடுத்த கணம் ஐயனுடைய உடம்பானது அப்படியே மெய் சிலிர்த்து போகுது, வேர்த்து கொட்டுது. இந்த ஒரு நிகழ்வை, நம்ம வேல் வாங்கும் நிகழ்வை எத்தனை முறை நம்ம பார்த்தாலும் சிக்கல்ல வருடந்தோறுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆதிபரா சக்தியிடமிருந்து அந்த வேல் கொண்டு முருகன் கையில கொடுக்கும்போது செப்பு செலியா இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய முகம் வேர்த்து கொட்டுறதை நம்ம பார்த்துக்கிட்டு தானங்க இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆற்றலும் சக்தியும் இருந்த வேலை முருகன் வாங்குறாரு. எதற்கு வாங்குறாரு? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அசுரனை அழிக்க வேலானதை தன் கையில வாங்கிட்டாரு. இப்போ அதுக்கு அடுத்த கணமே ஐயன் போருக்கு கிளம்புறாரு. போருக்கு கிளம்பும் போது தன்னுடைய படை வீரர்கள் சூழ அப்படியே 109 பேர்கள் படை சூழ அப்படியே அந்த இடமே அதிரும் வகையில, அந்த கைலாயமே அதிரும் வகையில ஐயன் புறப்பட்டு விட்டார் அசுரனை அழிக்க. அவர் அந்த கிளம்பிய அடுத்த கணமே அவங்களுக்கு சாவு மணி அடிச்சுட்டா மாதிரி இருள் சூழ்ந்து விட்டது. அசுரர்கள் இருக்கக்கூடிய அந்த இடமானது அப்படி இருள் சூழ்ந்து இருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்படி பிரமிச்சு போய் நிக்கிறாங்க அசுரர்கள் எல்லாம். கந்தப்பெருமான் தேரில் ஏறி அசுரனை அழிக்க அவர் கிளம்பி போறாரு. அந்த போகக்கூடிய அந்த அழகை பார்க்கவே 1000 கண்கள் வேணுமா. எங்கும் ஷடாசிர மந்திரமான ஓம் சரவணபவ என்ற நாமமானது விண்ணு பிளக்கின்ற அளவுக்கு கோஷமானது எல்லாரும் சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு கோஷமும் போடுறாங்க. என்ன? சூரபத்மன் மாண்டான், அசுரன் மாண்டான். அது கோஷம் விட்டதும் தேவர்கள் முகத்துல ஆனந்த தாண்டவம் ஆடுது. ஆஹா, நீண்ட நாட்களா நம்ம காத்திருந்த இந்த நாள் தானே, இந்த சூரனை அழிக்க குமரன் தோன்றுவான், குமரன் தோன்றுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த குமரன் நம்மை காக்க சூரனை அழிக்க கிளம்பிட்டாரு அப்படின்றதுனால இவங்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க. யாரு? தேவர்கள் எல்லாரும். இப்போ ஐயன் தேர்ல கிளம்பி 109 வீரர்களோட ஐயன் போறாரு. எங்க போறாரு அப்படின்னா கிரௌஞ்சியம் மலை. கிரௌஞ்சியம்னா மலை. அந்த கிரௌஞ்சிய மலையிடம் இவங்க நெருங்குறாங்க. அந்த படையோட இவங்க நெருங்குறாங்க. அப்போ அந்த நேரம் நாரதர் வராரு. நாரதர் முருகனிடம் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, குமரா, இந்த மலையானது பராக்கிரமம் வாய்ந்த மலையாகும். ஆனால் அகஸ்தியருடைய சாபத்தின் காரணமாக இப்படி அடங்கி இருக்கு. அதே சமயம் பக்கத்திலேயே தான் மாயாபுரி இருக்கு. அந்த மாயாபுரியில தான் சூரபத்மனுடைய தம்பியான தாரகாசூரன் வசித்து வருகிறான். தாரகாசூரனை நீ சும்மா சாதாரண ஒரு ஆளா நினைச்சிடாத. அவனுடைய வீரத்தை விளக்கும் வகையில நான் ஒரு செய்தி சொல்றேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ. இன்னும் நீ அவனிடம் போரிடுறதுக்கு உனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நாரதர் ஒரு தகவலை குமரனிடம் சொல்றாரு. அப்படி என்ன தகவல் முருகனிடம் நாரதர் சொன்னாரு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுப்போம். போர்க்களத்தில் முருகப்பெருமான் சூரனை வெல்ல என்னென்ன யுக்தியெல்லாம் பயன்படுத்தினாரு அப்படின்றத நம்ம எல்லாம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுப்போங்க. அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.